நீங்க எப்பவாவது ஒரு பழைய ஆன்மீக பாட்ட படிச்சுட்டு, அட இது வெறும் பக்தி பாட்டு இல்லையே, இது ஒரு மிக நுட்பமான சயின்ஸ் மேனுவல் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா. நெறைய பேருக்கு அந்த மாரி ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆமா. ஏன்னா வழக்கமா பக்தி இலக்கியம்னாலே ஒரு உணர்ச்சிகரமான வரிகள், தத்துவங்கள் அப்படின்னு தான் நாம நினைப்போம். அத படிக்கும்போது ஒரு மன அமைதி கிடைக்கும், அவ்வளவுதான்னு கடந்து போயிடுவோம். கரெக்ட். ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்னு நெனைப்போம். ஆனா சில பாடல்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தேடும்போது, அங்க நம்ம நவீன அறிவியல், அதாவது அனாட்டமி அப்பட்டமா பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க எப்படி இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய த்ரில்லான விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு வியக்க வைக்கிற ரகசியத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் திருமந்திரத்தோட 5ஆம் பகுதியைச் சேர்ந்த ஒரு 4 வரி பாட்டு. ஓ! அந்த உந்தி சுந்தி சுழி போடுறது. எக்ஸாக்ட்லி. உந்திச்சுழியினுடனே பிராணனை அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு தான். இதை நான் முதல் தடவை படிக்கும்போது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரிகள் எப்படி இப்போ இருக்கிற நரம்பியல் அறிவியலோட அப்படியே ஒத்து போகுதுன்னு பார்த்து உண்மையிலேயே திகைச்சு போயிட்டேன். இப்ப நீங்க திகைச்சு போனதுல ஆச்சரியமே இல்ல. ஏன்னா இது ஏதோ வார்த்தைகள வச்சு விளையாடுற தற்செயலான ஒற்றுமை கிடையாது. அப்போ இது வேணும்னு எழுதப்பட்ட சயின்ஸ் தானே? ஆமா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் நம்ம மனித உடலோட நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் மூளையோட செயல்பாடு, இதெல்லாம் எவ்வளவு நுட்பமா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான சான்று. வாவ்! நர்வஸ் சிஸ்டம் பத்தி அந்த காலத்திலேயே வா! கண்டிப்பா. இந்த 4 வரி பாட்டுக்குள்ள அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அறிவியல நாம தர்க்க ரீதியா அணுகும்போது, இது வெறும் ஆன்மீகம் இல்ல, மனித உடலோட ஒரு முழுமையான பயோ மெக்கானிக்கல் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். பயோ மெக்கானிக்கல் ப்ளூ பிரிண்ட் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். அந்த பாட்டோட முதல் வரியான உந்திச் சுழியினுடனேர் பிராணனே, அதுலேருந்தே ஆரம்பிப்போம். இத மரபு வழியா எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம தொப்புள் பகுதியில இருக்கிற மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிற இடத்துல தான் பிராணன், அதாவது உயிர் மூச்சு இருக்குன்னு சொல்றாங்க. ம், அந்த பிராணனை கவனிங்கன்னு மரபுல சொல்றாங்க. ஆமா. ஆனா இதுக்கான சயின்ஸ் விளக்கத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு புது கோணம் கிடைச்சது. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, அந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது நம்ம உடலோட சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு பவர் ஸ்டேஷன். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சரியான ஒரு கேள்வி. இத நம்ம கேட்பவர்களுக்கு ஈஸியா புரியும்படி நான் சொல்றேன். இப்போ நீங்க எப்பதாவது திடீர்னு ஒரு பெரிய பயத்தையோ இல்ல அதிர்ச்சியையோ சந்திக்கும்போது, வயித்துல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இல்ல ஒரு நடுக்கம் வரும். அதேதான். வயித்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவான மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த உடல் ரீதியான நடுக்கத்தை உருவாக்குறது தான் இந்த சோலார் பிளெக்ஸஸ். ஓஹோ! அது வெறும் உணர்வு இல்ல, நிஜமான ஒரு நரம்பு மண்டலமா? ஆமாங்க. நம்ம உடல் முழுவதுமே பல லட்சம் நரம்புகளால் ஆன ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் தான். மூளையிலிருந்து வர்ற சிக்னல்ஸ் எல்லாமே மின்சாரம் மூலமா தான் உடம்பு முழுக்க பயணிக்குது. ஓ! அப்ப இந்த சோலார் பிளெக்ஸஸ் என்ன பண்ணுது? அந்த மின்சாரத்தோட பிரதான சந்திப்பு மையம், அதாவது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி செயல்படுறது தான் இந்த சோலார் பிளெக்ஸஸ். அதுதான் அவங்க உந்திச்சுழி அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம உடம்போட ஒரு மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் போலவே செயல்படுது. அடடே! அப்போ நம்ம உடம்பே ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் மாதிரி தான் செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்யூட் அது. சரி, இப்போ இது ஒரு பவர் ஸ்டேஷன்னு வச்சுப்போம். எந்த ஒரு பேட்டரியா இருந்தாலும் அதுக்கு பிளஸ், மைனஸ் அப்படின்னு 2 டெர்மினல்ஸ் இருக்குமே. அது நம்ம உடம்புல எங்க இருக்கு? இந்த சர்க்யூட் எப்படி முழுமையடையுது? இதுல தான் அந்த முதல் வரியில மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய அனாட்டமி ரகசியமே இருக்கு. இந்த சோலார் பிளெக்ஸஸோட பேட்டரி டெர்மினல்கள் நம்ம பின் முதுகோட அடிப்பகுதியில் இருக்கிற 2 குழிகள்ல அமைஞ்சிருக்கு. அந்த 2 குழிகள், அதாவது சாக்ரல் பிளெக்ஸஸ்னு சொல்வாங்களே அதுவா? ஆமா, அதே சாக்ரல் பிளெக்ஸஸ் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு நாற்காலியில சாஞ்சு உட்கார்றதுக்கும் வஜ்ராசனம்னு சொல்ற அந்த நிலையில மண்டிட்டு குதிகால்கள் மேல அமர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. வஜ்ராசனம் வெறும் காலம் அடிச்சு உட்கார ஒரு போஸ் மட்டும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. வஜ்ராசனத்துல அமரும்போது அது உடலை வளைக்கிற ஆசனம் மட்டும் கிடையாது. அது ஒரு சர்க்யூட் கம்ப்ளீஷன் செயல்முறை. சர்க்யூட் கம்ப்ளீஷனா? அதாவது வயர்களை இணைக்கிற மாதிரியா? எக்ஸாக்ட்லி. மூளையிலிருந்து வர்ற அந்த பிளஸ் மற்றும் மைனஸ் முனைகளை சரியா அந்த பின்முதுகு பகுதியில இருக்கிற சாக்ரல் பிளெக்ஸஸ் டெர்மினல்கள்ல இணைக்கிற வேலையை தான் அந்த வஜ்ராசனம் செய்யுது. வாவ்! வஜ்ராசனம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மின் இணைப்புகளை சரியா பொருத்துற ஒரு பிளக் பாயிண்ட்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு ஒரு காரோட பேட்டரிய ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்காக வயர்களை இணைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம்.
ஜம்ப் ஸ்டார்ட் பண்ற அதே மெக்கானிசம் தான். சரி, வயர்களை இணைச்சு சர்க்கியூட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு கார் பேட்டரிய இணைச்ச உடனே கார் ஓட ஆரம்பிச்சிடாத. நாம் இக்னிஷன்ல சாவியை போட்டு திருப்பணும், இல்ல ஒரு பட்டனை அழுத்தணும். ஒரு தூண்டுதல் வேணும். ஆமா, இந்த உடலியல் மெக்கானிசத்துல அந்த ஸ்டார்ட் பட்டன் எங்க இருக்கு? எப்படி இந்த ஆற்றல் தூண்டப்படுது? மிகச்சரியான தர்க்கம். சர்க்கியூட் இணைந்துடுச்சு, ஆனா ஆற்றலை தூண்ட ஒரு விசை வேணும் இல்லையா? அதுக்கான பதில தான் 2வது வரி சொல்லுது. சிந்தித் தெழுப்பிச் சிவ மந்திரத்தினால் அப்படிங்கிற வரி. இதோட மரபு வழி விளக்கம் என்னன்னா, அந்த பிராண ஆற்றலை சிவா அப்படிங்கிற மந்திரத்தோட அதிர்வினால மேல் நோக்கி எழுப்பணும் அப்படிங்கிறது தான். கரெக்ட். ஆனா இதோட சயின்ஸ் நுட்பம் நீங்க கேட்ட அந்த ஸ்டார்ட் பட்டன், அதாவது ட்ரிகர் பட்டனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் வருது. சயின்ஸ் படி பார்க்கும்போது வஜ்ராசனத்துல முதுகுத்தண்டு நேரா இருக்கும்போது அந்த பேட்டரி முனையங்கள் டச் அப் ஆகுதுங்கிறது எனக்கு புரியுது. அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட். ஆமா, ஆனா இதுல குதிகால்கள் கொடுக்கிற அழுத்தம் ஒரு ட்ரிகர் பட்டன் மாதிரி செயல்பட்டு அணு ஆற்றலை எழுப்புது அப்படின்னு சொல்றாங்களே. மந்திரம் அப்படிங்கிறது வெறும் சத்தம் அப்படின்னு தானே நாம நினைக்கிறோம். இப்போ மந்திரம்னா சத்தம் தான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அப்படி இருக்க குதிகால் கொடுக்கிற ஒரு பிசிக்கல் அழுத்தமும் வாய் உச்சரிக்கிற ஒலியும் எப்படி ஒன்னா இணைந்து ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்யும்? இத கேட்கறதுக்கு கொஞ்சம் சினிமாத்தனமா தோணலையா? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா இயற்பியல் படி, அதாவது பிசிக்ஸ் படி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு துல்லியமானதுன்னு உங்களுக்கு புரியும். அப்படியா? அது எப்படி பிசிக்ஸ் படி சரியாகும்? கேட்பவர்களே, நீங்க இது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. மந்திரம் அப்படிங்கிறது வெறும் சத்தம் கிடையாது. சயின்ஸ்ல ஒலி அப்படிங்கிறது ஒரு அதிர்வு, அதாவது வைப்ரேஷன். ஓ, அந்த சவுண்ட் வேவ்ஸ் சொல்றீங்களா? மாறுது. நீங்க நாற்காலியில கூன் விழுந்து உட்கார்ந்திருந்தா இந்த ஸ்பைன் அலைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. கரெக்ட். அப்போ தண்டுவடம் நேரா இருக்கும்போது தான் அந்த முனையங்கள் தொடுக்கப்படுது. அதேதான். இப்போ நீங்க வஜ்ராசனத்துல உங்க முழு உடல் எடையையும் உங்களோட 2 குதிகால்கள்ல கொடுத்து அமர்ந்திருக்கீங்க இல்லையா? அந்த குதிகால்களோட அழுத்தம் உங்க பின்முதுகோட நரம்பு மையங்கள்ல ஒரு தொடர்ச்சியான தூண்டுதலை ஏற்படுத்துது. ஓஹோ, அந்த சாக்ரல் பிளெக்ஸஸ்ல. ஆமா, அதுதான் அந்த ட்ரிகர் பட்டன். பிசிக்கலா ஒரு பட்டனை அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி. சரி, அப்போ குதிகால் அழுத்தம் ஒரு பட்டன் மாதிரி வேலை செய்யுது, தண்டுவடமும் நேரா இருக்கு. இப்போ அந்த ஒலி எப்படி இதுல இணையுது? இங்க தான் ரெசோனன்ஸ், அதாவது ஒத்ததிர்வு அப்படிங்கிற இயற்பியல் விதி செயல்படுது. நீங்க சிவ அப்படிங்கிற ஒலிய ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஃப்ரீக்வன்சில எழுப்பும்போது அந்த வைப்ரேஷன். ஆமா, அந்த ஒலியோட அதிர்வு உங்க நேரா உள்ள தண்டுவடத்தன் வழியா பயணிக்குது. திடப்பொருட்கள் வழியா ஒலி ரொம்ப வேகமா பயணிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ஆமா, சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ உங்க தண்டுவடம் ஒரு நேரான குழாய் மாதிரி செயல்படுது. கீழே இருந்து குதிகால் கொடுக்கிற பிசிக்கல் அழுத்தமும் மேல இருந்து மந்திரத்தோட ஒலி அதிர்வும் தண்டுவடத்தோட மையத்துல சந்திச்சு ஒரு மாபெரும் ரெசோனன்ஸ் விளைவை ஏற்படுத்துது. ஓ, அப்போ இந்த 2 விசைகளும் ஒன்னா சேருதா? ஆமா, இந்த 2 விசைகளும் இணைந்து தான் உள்ள உறங்கி கிடக்கிற அந்த நுட்பமான நரம்பியல் ஆற்றலை, அதாவது அவங்க குறிப்பிடுற அந்த அணு ஆற்றலை மேல் நோக்கி உந்தி தள்ளுது. இது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லா சிஸ்டம்ஸையும் சரியா அலைன் பண்ணிட்டு அப்புறம் இக்னிஷன் பட்டன் அழுத்துவாங்களோ, எக்ஸாக்ட்லி அதே மெக்கானிசம் தான். அதத்தான் சிந்தித்தெழுப்பி அப்படின்னு ஒரே வார்த்தையில அவங்க அடக்கிட்டாங்க. சரி, இப்போ இக்னிஷன் ஆன் ஆயிடுச்சு, ஆற்றல் மேல எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, எல்லாவற்றையும் கீழ் நோக்கி தானே இழுக்கும். ஆமா, சாதாரணமா அப்படிதான் நடக்கும். அப்போ இந்த ஆற்றல் எப்படி ஈர்ப்பு விசைக்கு எதிரா மேல மூளைக்கு போகும்? அதுதான் அந்த 3வது வரியோட பிரம்மாண்டமே. முந்தி முகட்டின் நிறுத்தி அபானனை அப்படிங்கிற வரி. இதோட மரபு வழி விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, கீழ்நோக்கி செல்ற அபான காற்றை தடுத்து மேல கொண்டு வந்த பிராணனோட இணைச்சு மூளையோட உச்சிக்கு, அதாவது முகட்டிற்கு ஏத்தணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா இதோட அனாட்டமி மெக்கானிசத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஹைட்ராலிக் பம்ப் சிஸ்டம். ஹைட்ராலிக் பம்ப் சிஸ்டமா? ஒரு நிமிஷம், நாம மூச்சு விடுறதுக்கும் ஒரு மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் பம்பிற்கும் என்ன சம்பந்தம்? காற்றை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம், இது எப்படி மூளையை நோக்கி ஒரு திரவத்தை பம்ப் செய்யும்? நாம பொதுவா சுவாசம்னா அப்படிதான் நினைக்கிறோம், மூக்கு வழியா காற்றை உள்ள இழுத்து நுரையீரல்ல நிரப்பி வெளியே விடுறதுன்னு. ஆனா இங்க திருமூலர் குறிப்பிடுறது அந்த சாதாரண பரிமாற்றம் கிடையாது. பின்ன வேற என்ன வகையான சுவாசம் இது? இது உடலோட நீர்ம அமைப்புகளுக்குள்ள, அதாவது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்குள்ள அழுத்தத்தை உருவாக்குற ஒரு அதிநவீன அறிவியல்.
இதுல மூச்சுக்காற்ற நுரையீரலுக்குள்ள முழுமையா விடாம நாக்கோட அடியில நிறுத்தி அழுத்தணும் அப்படின்னு அறிவியல் விளக்கம் சொல்லுது. ஓ, காற்ற தொண்டையிலேயே பிளாக் பண்றதா? ஆமா, நீங்க அப்படி செய்யும்போது உங்களோட தொண்டை மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கிற தசைகளும் நரம்புகளும் ஒரு விதமான ஹைட்ராலிக் லாக்கை உருவாக்குது. ஒரு திரவ பூட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது காற்ற வெளியேற விடாம மேலையும் ஒரு பூட்டு போடுறோம். அதே நேரத்துல நாம வஜ்ராசனத்துல அமர்ந்திருக்கிறதால கீழ் நோக்கி செல்ற விசையான அபானன் முற்றிலுமா தடுக்கப்படுது. கரெக்ட். கீழேயும் போக வழி இல்ல, மேலையும் வெளியேற முடியாது. இப்போ உள்ள உருவாகிற இந்த அபரிமிதமான பிரஷர் எங்க தான் போகும்? அது தண்டுவடத்தை சுத்தி உள்ள மூளை நீரை, அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், CSF அப்படின்னு சொல்றத ஒரு பெரிய உந்துதலோட நேரா மேல பம்ப் செய்யுது. ஒரு நிமிஷம், இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கேட்பவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா விளக்கிடுங்களேன். இது எங்க இருக்கு? கட்டாயமா. கேட்பவர்களே, உங்க மூளையும் தண்டுவடமும் வெறும் எலும்புகளுக்குள்ள அப்படியே வறண்டு போயில்ல, அது ஒரு பாதுகாப்பான திரவத்துல மிதண்டுகிட்டு இருக்கு. ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுமா? ஆமா, மூளை மண்டையோட்ல முட்டிக்காம இருக்க ஒரு குஷன் போல செயல்படுறது தான் இந்த CSF திரவம். இது தண்டுவடம் முழுவதுமே பரவி இருக்கு. ஓஹோ. நீங்க வஜ்ராசனத்தோட அழுத்தத்தாலும் சுவாசத்தோட அந்த ஹைட்ராலிக் லாக்காலும் ஈர்ப்பு விசைக்கு எதிரா ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கும்போது இந்த மூளை நீர் ஒரு பம்பு போல மேல் நோக்கி தள்ளப்படுது. அப்போ அந்த பிரஷர் நேரா எங்க போய் அடிக்கும்? மூளைக்குள்ளையா? ஆமா, அந்த ஆற்றல் நேரா போய் முற்றுது மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பியா. பீனியல் சுரப்பியா? மாடர்ன் சயின்ஸ்ல பீனியல் சுரப்பிய தேர்ட் ஐ இல்லனா சென்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்வாங்களே, அதுதானே? அதேதான். இந்த முழு மெக்கானிசமுமே ஒரு மிகச் சரியான பிசிக்ஸ் அண்ட் அனாடமி கட்டமைப்பு. காற்று ஒரு கருவியா பயன்படுத்தி ஒரு ஹைட்ராலிக் பிரஷரை உருவாக்கி மூளை நீரை மேல் நோக்கி தள்ளி, ஆமா, தள்ளி மூளையோட மிக முக்கியமான நரம்பியல் மையத்தை தட்டி எழுப்புற இந்த சயின்ஸ் வித்தையை தான் அவர் முந்தி முகட்டின் நிறுத்தி அபானனை அப்படின்னு பாடினாரு. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. நம்ம உடம்புக்குள்ள இப்படி ஒரு இன்ஜினியரிங் அற்புதம், அதுவும் ஒரு ஆன்டி கிராவிட்டி ஃப்ளூயிட் பம்ப் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போதே சிலிர்க்குது. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. சரி, இந்த செயல்முறையோட உச்சகட்டம் என்ன? அந்த மூளை நீர் வேகமா மேல போய் பீனியல் சுரப்பிய மோதின உடனே என்ன நடக்கும்? மூளை வெடிச்சிடாதா? 4வது வரிய பார்ப்போம். சிந்தித் தெழுப்பச் சிவனவனாமே. இதோட மரபு வழி விளக்கம் ரொம்ப சிம்பிள். இப்படி பிராணனையும் அபானனையும் உச்சியில நிலைநிறுத்தினா அந்த மனிதன் சிவமாகவே, அதாவது இறைவனாகவே மாறுவான்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான அறிவியலுக்குள்ள போகும்போது நரம்பியல் உலகமே ஆச்சரியப்படுற ஒரு உண்மை அங்க இருக்கு. இறைவனாகவே மாறுறதுனா ஒரு மனிதன் எப்படி திடீர்னு பிரபஞ்சமா மாற முடியும்? இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பிசிக்கல் மாற்றம் எப்படி ஒருத்தர் பிரபஞ்சத்தோட இணைக்கும்? சயின்ஸ் இதை எப்படி விளக்குது? இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க நாம ஈகோ டெத், அதாவது சிந்தையற்ற நிலை அப்படிங்கிற கான்செப்ட பார்க்கணும். மூளை நீர் மேல் நோக்கி உந்தப்பட்டு பீனியல் சுரப்பிய தாக்கும்போது ஒரு பிரஷர் உருவாகுமே. ஆமா, அந்த காற்றழுத்தம் ஏர் பபிள்ஸ், அதாவது நீர் குமிழிகள் மாதிரி மூளையோட அந்த திரவத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு மாபெரும் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கலக்கம் உண்டாகும். ஓ, அந்த பபிள்ஸ் மூளைக்குள்ள போகுதா? ஆமா, அந்த நொடியில உங்க மூளையில நான் அல்லது எனது அப்படிங்கிற உணர்வை உருவாக்குற நெட்வொர்க் தற்காலிகமா செயலிழந்து போயிடும். ஒரு நிமிஷம். நான் அப்படிங்கிற உணர்வு மூளையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கா? என்ன, நான் நானாகத்தானே இருப்பேன். அகங்காரம் அழிவது அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தமான விஷயம் இல்லையா? அது எப்படி ஒரு பயாலஜிக்கல் நிகழ்வா இருக்க முடியும்? அங்கதான் நவீன நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் நிக்குது. மனித மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், DMN அப்படின்னு ஒரு நரம்பியல் பின்னல் இருக்கு. DMN அது என்ன பண்ணும்? கேட்பவர்களே, இது நீங்க ரொம்ப ஈஸியா உணர்ந்து பார்க்கலாம். நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்க மனம் கடந்த கால கவலைகளை பத்தியோ எதிர்கால பயங்களை பத்தியோ யோசிக்கும் இல்லையா? ஆமா, இல்லனா நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு ஓவர் திங்கிங் ஓடும். எக்ஸாக்ட்லி. அந்த எண்ணங்களை உருவாக்குற மூளையோட பகுதியே இந்த TMN தான். இதுதான் உங்களோட ஈகோ அல்லது நான் அப்படிங்கிற தனி மனித அகங்காரத்தோட இருப்பிடம். ஆஹா, அப்படியென்றால் அந்த ஈகோ அப்படிங்கிறது வெறும் எண்ணம் மட்டும் இல்ல, அது மூளையில உள்ள ஒரு பிசிக்கல் நெட்வொர்க். கண்டிப்பா. சரி, அந்த நீர்க்குமிழிகள் போன்ற நுட்பமான அழுத்தம் மூளைக்குள்ள புகும்போது இந்த நெட்வொர்க்கிற்கு என்ன ஆகுது? அந்த அபரிமிதமான ஆற்றல் பீனியல் சுரப்பியை தாக்கும்போது மூளையோட அந்த வழக்கமான TMN கட்டமைப்பு சிதைஞ்சு தற்காலிகமா ஆஃப்லைன் போயிடுது. வாவ், ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற மாதிரியா? ஆமா, அங்க எண்ணங்களற்ற ஒரு மாபெரும் வெற்றிடம் உருவாகுது. அதுதான் சிந்தை அழிங்கு போகுது.
அறிவியல்லையும் தத்துவத்திலையும் தான் அப்படிங்கிற ஈகோ அழியிற நிலையே உச்சகட்ட அறிவாற்றல் நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அந்த செப்பரேஷன் அழியிறது. கரெக்ட். எப்போ உங்களோட மூளையில நான் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு அப்படின்னு பிரித்து காட்டுற அந்த நெட்வொர்க் அழியுதோ, அந்த நொடியில மனித மூளைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையிலான எல்லைக்கோடு அழிஞ்சு போகுது. அப்போ அந்த ரெண்டும் ஒன்னா சேருமா? ஆமா, இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணையிற அந்த பிரபஞ்ச இணைப்பு, அதாவது காஸ்மிக் மர்ஜ் அங்க நிகழுது. மைண்ட் ப்ளோயிங், உண்மையாவே மைண்ட் ப்ளோயிங். இந்த மூளைக்குள்ள செல்ற ஏர் பபிள்ஸ் சிந்தை கலக்கத்தை உருவாக்கி பிசிக்கலாகவே தான் அப்படிங்கிற அகங்காரத்தை அழிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பு. ஆமா, இது ஒரு அற்புதமான மெக்கானிசம். இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பயாலாஜிக்கல் ரீசெட் பட்டன் மாதிரி தோணுது. இது அழுத்துனா நம்முடைய எல்லா கவலைகளும் நான் அப்படிங்கிற குறுகிய வட்டமும் அழிஞ்சு நாம நேரடியா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுறோம். இதுதான் திருமூலர் சிவனவனாமே அப்படின்னு சொன்னாரு இல்லையா? 100% உண்மை. பயாலஜிக்கல் ரீசெட் பட்டன் இதை விட சிறப்பா இந்த செயல்முறையை யாராலையும் விளக்க முடியாது. சிவம் அப்படின்னா பிரபஞ்சம் அல்லது முடிவற்ற ஆற்றல். அந்த பிரபஞ்ச ஆற்றலோட மனிதனோட நரம்பியல் அமைப்பு ஒன்றிணைற அந்த உச்சகட்ட மாற்றத்தை தான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ரொம்ப அழகா குறியீடு வச்சிருக்காங்க. ஈகோ அழிஞ்சு அறிவு எல்லையற்று விரிவடைற அந்த பேரானந்த நிலை தான் சிவநிலை. உண்மையாவே இதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாம இந்த ஆழமான அலசலுக்குள்ள ஒரு பழைய பாட்டோட அர்த்தத்தை தேடிதான் உள்ள நுழைஞ்சோம். ஆனா வெளியே வரும்போது மனித உடலோட மகத்தான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கோம். இதுவரைக்கும் நடந்த நம்மளோட உரையாடலை தொகுத்து பார்த்தா ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. என்னது அது? திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல வெறும் மத நூல் என்றோ இல்ல ஆன்மீக புத்தகம் என்றோ நாம நினைச்சிருக்கலாம். ஆனா அது மனித உடலோட மின்சாரம், நரம்பியல் கட்டமைப்பு, அப்புறம் மூளை செயல்பாடுகளை துல்லியமா விளக்குற ஒரு பயோமெக்கானிக்கல் ப்ளூ பிரிண்ட். நிச்சயமா. முதுகுத்தண்டு அப்படிங்கிற அந்த நேர்கோட்டு அமைப்பு, வஜ்ராசனம் அப்படிங்கிற பேட்டரி கனெக்ஷன், மந்திரம் அப்படிங்கிற வைப்ரேஷன் மற்றும் ரெசோனன்ஸ், அப்புறம் சுவாசம் மற்றும் மூளை நீரை மேலே ஏத்துற அந்த ஹைட்ராலிக் பம்ப். ஆமா, இறுதியா மூளைக்குள்ள நிகழ்க அந்த ஈகோ டெத் என ஒரு முழுமையான அதிநவீன நரம்பியல் அறிவியல் கட்டமைப்பு அந்த 4 வரிகளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. கண்டிப்பா. இதிலிருந்து நம்மளோட கேட்பவர்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கேட்பவர்களே, இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்த முறை நீங்க சாதாரணமா தரையில நிமிர்ந்து உட்காரும் போதோ இல்ல உங்க மூச்சை கவனிக்கும் போதோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர் ஸ்டேஷன், உங்களோட பேட்டரி முனையங்கள், அப்புறம் உங்க தண்டுவடத்தோட ஸ்பைன் அலைன்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது வெறும் சதையாலான உடல் இல்ல. ஆமா, இது ஏதோ ரத்தமும் சதையுமான உடல் மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ள சத்தமே இல்லாம எவ்வளவு பெரிய பிசிக்ஸ், மேஜிக், எவ்வளவு பெரிய ஆற்றல் பரிமாற்றம் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆழமா உணர்வீங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட். உங்க உடலை நீங்க ஒரு பிரபஞ்ச கருவியா பார்க்க தொடங்குவீங்க. அந்த உணர்வே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மிகச்சரியான வார்த்தைகள். நம்ம உடலே ஒரு பிரபஞ்ச கருவி அப்படிங்கறத விட ஒரு சிறந்த முடிப்பு இருக்க முடியாது. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியோட இந்த விரிவான தேடலை நான் நிறைவு செய்யறேன். திருமந்திரத்தோட வெறும் ஒரே ஒரு 4 வரி பாட்டுக்குள்ள இவ்ளோ துல்லியமான நவீன அனாட்டமியும் இயற்பியல் விதிகளும் நரம்பியல் நுட்பங்களும் மறைஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போன ஆயிரக்கணக்கான பழங்கால பாடல்களுக்குள்ள நவீன அறிவியலால இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேறு என்னென்ன உடலியல் மற்றும் பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும்.